வணக்கம் வீவர்ஸ். சுவையான மற்றும் சத்தான கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபூஜனா 2 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை கட் பண்ணது, கிராம்பு 2, கொஞ்சோண்டு கடல் பாசி எடுத்துக்கணும். கிச்சடிக்கு தேவையான காய்கறிகள்: பூண்டு ஒரு 10, பொடிசா அரிஞ்ச இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகா 2 நீளமாக கீறினது, 3 கலரில் குடமிளகா, வெங்காயம் 1 நீளமாக அரிஞ்சது, பட்டாணி கொஞ்சம், பொடியை அரிஞ்ச கேரட்டு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கணும். தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கணும். 1 கப்பு சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கணும். கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெயை விடணும். மசாலா பொருட்களை தாளிக்கணும். முந்திரியும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு வதக்கணும். பொன்னிறமானதும் பூண்டை சேர்த்து வதக்கணும். பூண்டு பாதி திட்டம் வெந்ததும் வெங்காயம் சேர்க்கணும். இஞ்சியும் சேர்த்துடணும். வதக்கணும். வெங்காயம் பாதி திட்டம் வெந்ததும் பட்டாணியும் கேரட்டும் சேர்த்து வதக்கணும் 2 நிமிஷம். அதுக்கப்புறம் 3 வித கலரில் இருக்கிற குடமிளகா சேர்த்து வதக்கணும். குடமிளகா முதல்லையே சேர்க்கக்கூடாது, ரொம்ப வெந்துடும். தண்ணி சேர்க்கணும். 1 கப்பு கோதுமை ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுத்துட்டா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு கலர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். தண்ணி கொதி வந்ததும் ரவையை சேர்த்து கிளறிடணும். கிளறிட்டு மீடியமான தீயில் வச்சுட்டு தட்டை மூடிடணும். 2 நிமிஷம் கழித்து தட்டை எடுத்துட்டு கிளறி விடணும். திரும்பவும் மூடிடணும். தீயை குறைச்சிடணும். 2 நிமிஷம் கழித்து பார்த்தா வெந்துட்டுருக்கும். ஆற ஆற கெட்டி ஆகிடும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறணும். கொத்தமல்லி சேர்த்துடணும். கிளறணும். சுவையான மணமான சத்தான கிச்சடி தயார். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.